அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டத்துக்காக இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களை இதில் ஈடுபடுத்தியிருக்காங்க. இதில் 3 ஃபேஸாக இப்போ பிரிச்சிருக்காங்க. ஒன்று டிஸ்ட்ரிக்ட் லெவல் மாஸ்டர் டீம், ரெண்டாவது யார் அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயும் டேட்டா என்ட்ரி பண்ணுறவங்க, மூணாவது யாருன்னா அவங்களுக்கு ஹெல்ப்பர்னு சொல்லிட்டு 3 இதாக இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மாஸ்டர் டீம் அவங்க தான் தாலுகா லெவலில் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறதா சொல்லி ட்ரைனிங் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங் 10ஆம் தேதி ஜூலை மாதம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக பிளாக் லெவல் ட்ரைனிங் 13ஆம் தேதின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டேட் டிலே ஆனதுனால 14ஆம் தேதி கலெக்டர் ஆஃபீஸில் வச்சே அவங்களே ட்ரைனிங் கொடுத்தாங்க. அடுத்த கட்டமாக இன்னொரு நாள் அவங்க பிளாக் லெவல்லையும் ட்ரைனிங் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தன்னார்வலராகிய நம்மளோட பங்கு என்ன, நம்மளோட வேலை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தன்னார்வலராகிய நம்மளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி பண்ணுறது தான். டேட்டா என்ட்ரி பண்ணுறவங்களோட ஒர்க்கிங் டைம் மார்னிங் 9 மணியில் ஆரம்பித்து சாயந்தரம் 5 மணிக்கு முடியும். ஒரு நாளைக்கு 60 கார்டு மினிமமாக நம்ம ஃபில் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்பீடாக இருந்தோம்னா எக்ஸ்ட்ரா கூட ஃபில் பண்ணிக்கிறலாம். நம்ம பண்ணுற டேட்டா என்ட்ரி ஒரு ரேஷன் கடையிலையோ இல்லை பொதுவான ஒரு இடங்கள்லையோ ஸ்கூல்லையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு மஹால்லையோ சமுதாய கூடங்கள்லையோ தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டா என்ட்ரிக்கு நம்மளே எல்லா விஷயம் கேட்டு அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம போன வாரமே நம்ம கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபார்மேட். அதை ரேஷன் கடை அதிகாரி ஒவ்வொரு வீடுகள்லையும் டோக்கன் சிஸ்டம் படி கொடுத்துருவாரு. அதை அவங்க வீட்டில் உள்ளவங்க ஃபில் பண்ணி நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணுற இடத்துக்கு கொண்டு வருவாங்க. நம்ம அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. உங்களுக்கு இது எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம விவாதம் பண்ணணும்னு அவசியமும் உங்களுக்கு கிடையாது. அதனால் அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம பேசணும்னு அவசியமே இல்லை. யார் வந்தாலும் நம்ம கொடுக்குற ஃபார்மில் உள்ள டீட்டெயில்ஸை மட்டும்தான் என்ட்ரி பண்ண போகிறோம். டேட்டா என்ட்ரி பண்ணுற இடத்துல நம்ம மட்டும்தான் இருப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அதிகாரி வருவாங்க, போலீஸ் பாதுகாப்பு போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் முனிசிபல் லெவலில் வந்திருப்பாங்க, அதுக்கப்புறமா மகளிர் சுய உதவிக்குழு, பேங்க்லேருந்து ஒரு அதிகாரி வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே நமக்கு உதவியாக இருப்பாங்க. பேங்க்லேருந்து எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டால், சில பேர் இன்னும் எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்கிறவங்களுக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மூலமாக நம்மளுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்வளவும் கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளோட வேலை என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம பப்ளிக்கிட்ட மரியாதையாக நடந்துக்கிறணும். யார்கிட்டையும் எரிஞ்சு விழுந்து பேசக்கூடாது. நம்ம ஜஸ்ட் டேட்டா என்ட்ரி மட்டும்தான் பண்ண போகிறோம். நம்மளை சுற்றி உள்ளவங்க நிறைய பேர் அங்கே வந்திருப்பாங்க, சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, பக்கத்துக்கு வீட்டுக்காரவங்க வந்திருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன்னு முன்னாடி விடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அங்கே பிரச்சனை வரும். அதனால் அந்த இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. நாம் ஃபஸ்ட் டைம் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் நமக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாமே முன்னாடியே மாவட்ட கருத்தாளர்கள்ட்ட கேட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அங்கே போய் ஸ்பாட்டில் நல்லா பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். டேட்டா என்ட்ரின்னு தான் சொல்லிகிட்டே இருக்கோம். எதில் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், அதுக்குன்னு நமக்கு தனியாக ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பில் தான் நம்ம எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண போகிறோம். இதுக்கு 2 ஆப் தேவைப்படுது. வாங்க அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோலேயே ஃபுல்லாக பார்த்துடலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு நம்ம 2 ஆப் டவுன்லோட் பண்ணணும். ஒன்று மந்த்ரா ஆர்டி சர்வீஸ், ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்னு அடிச்சிங்கன்னா வந்துடும். வாங்க பார்ப்போம். ப்ளே ஸ்டோரில் போய் மந்த்ரா ஆர்டி சர்வீஸ் இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த மந்த்ரா ஆர்டி சர்வீஸ் அந்த ஆப் எதுக்காக அப்படின்னா, நம்ம பயோமெட்ரிக் வைக்கிறதுக்காக தான் இந்த ஆப் யூஸ் ஆகுது. மந்த்ரா ஆர்டி சர்வீஸ் ஆப் டவுன்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு போட்டிங்கன்னா வரும். அதில் அந்த ஃபஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், 2 ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மந்த்ரா ஆர்டிஎஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஓப்பன் பண்ண உடனேயே நம்மளுக்கு பெர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும். டிவைஸோட லொக்கேஷன் எனேபிள் பண்ணிக்கலாமான்னு கேட்குது. வைல் யூஸிங் த ஆப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க.
அப்புறம் வந்து அலோ மந்த்லி சர்வீஸ் டு மேக் அண்ட் மெசேஜ் ஃபோன் கால்ஸ்ன்னு கேட்குது. அலோ கொடுத்துக்கோங்க. ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், ஆப்குள்ளே வந்தாச்சு. நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இன்டர்நெட் அவைலபிள், இன்னொன்று மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ரீச்சபிள், தேர்ட் வந்து டிவைஸ் நாட் கனெக்டட்னு இருக்குது. இந்த டிவைஸ் நாட் கனெக்டட் அப்படிங்கிறது வந்து எப்போ வந்து கரெக்டாக ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பயோமெட்ரிக்னு ஒரு டிவைஸ் கொடுப்பாங்க. அந்த டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 3 டாட்டுமே க்ரீன் கலரில் மாறிடும். அப்படி க்ரீன் கலரில் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் கேப்சர் டெஸ்ட்டு கொடுத்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு என்கிட்ட பயோமெட்ரிக் வந்து இல்லை, அதனால் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி காட்ட முடியல. என்கிட்ட பயோமெட்ரிக் கிடச்சோன்னா நான் உங்களுக்கு இன்னொரு டைம் வேணால் போட்டு காட்டுறேன். இப்போ பயோமெட்ரிக் வந்து நம்ம கனெக்ட் பண்ண உடனேயே அது கனெக்ட் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் சில பேருக்கு ஆகாது. சில பேருக்கு 3 டாட்டுமே க்ரீன் கலரில் வந்துடும். அப்படி ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா செட்டிங்ஸில் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போய் ஓடிஜி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓடிஜின்னு சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிடுங்க. ஓடிஜியோட இதை எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் கனெக்ட் பண்ண உடனேயே இந்த ஆப்பில் வந்து 3 டாட்டுமே க்ரீன் கலரில் மாறிடும். அப்படின்னா ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ வெளியில் போயிடலாம். அடுத்ததாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்கீம், அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே தொலைபேசி எண் கடவுச்சொல் கேட்கும். உங்களுக்கு ட்ரைனிங் அப்போ எந்த மொபைல் எண் யூஸ் பண்ணணும், கடவுச்சொல் யூஸ் பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பாங்க. எனக்குள்ளதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் ஏரியாவில் உள்ளது என்னவோ, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோஆர்டினேட்டர் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கோங்க. பாருங்கள், உள்ளே போயிடுச்சு. நீங்கள் வந்து அடிக்கடி வந்து இதை வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. புதிய விண்ணப்ப படிவம், இன்னொன்று வந்து சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்ப படிவம் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் சமர்ப்பிக்கப்பட்ட படிவம் வந்து எதுவுமே இது வரைக்கும் நம்ம சமர்ப்பிக்கலை. அதனால் புதிய விண்ணப்ப படிவம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஓடிபி, இன்னொன்று பயோமெட்ரிக், இன்னொன்று வந்து தட்டச்சு. நம்ம 3 இதுலையுமே வந்து ஃபில் பண்ணிக்கிறலாம். 5 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பரை உள்ளே போடணும். போட்டவுடனே அந்த ஆதார் நம்பரோட எந்த ஃபோன் நம்பர் வந்து கனெக்ட் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பயோமெட்ரிக் எதுக்காக அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு டிவைஸ்லாம் கனெக்ட் பண்ணி வச்சோம்ல, சில பேருக்கு கைரேகை வச்சு பண்ணலாம். கைரேகை வச்சு பண்ணுறது மூலயமா செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து சில இது ஃபில் ஆகிரும். நம்ம எல்லாமே உட்காந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதே மாதிரி ஓடிபியும் அப்படி தான். நெக்ஸ்ட்டு வந்து தட்டச்சில் தான் நம்ம வந்து எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நம்மளாக டைப் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பதாரரின் பெயர், பிறந்த தேதி, பாலினம், முகவரி இதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகும். இருங்க நான் பண்ணி காட்டுறேன். நான் இப்போது ஓடிபியில் வச்சு என்னோடய ஆதார் கார்டை கொடுத்து நான் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக வருதான்னு. ஆதார் நம்பர் கொடுத்துட்டேன். ஓடிபி கொடுத்துடலாம். எனக்கு ஓடிபி வந்துருச்சு. ஓடிபி வெரிஃபைடுன்னு வந்துருச்சு. என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு காலமில் உள்ளது அதுவாக ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு திருமண நிலை கேட்டிருக்கு. திருமண நிலையில் நான் தனிநபர்னு கொடுத்துருக்கேன். தொலைபேசி எண், என்னோடய தொலைபேசி எண்ணை கொடுத்துக்கிறேன். தற்போது சொந்த அல்லது வாடகை வீட்டில் வசிக்கிறீர்களான்னு கேட்டிருக்காங்க. சொந்த வீடுங்கிறது கொடுத்தாச்சு. மாவட்டம் ராமநாதபுரம்.
தற்போதைய மின் இணைப்பு எண் கேட்டிருக்காங்க. உங்களோட மின் இணைப்பு எண் ஏதோ அதை கொடுத்துக்கோங்க. டேட்டா ஸ்டோர்டுன்னு வந்துருச்சு. அடுத்து 3rd ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா அந்த பேங்க்கோட பேர், பேங்க்கோட கிளை பேர், அதுக்கப்புறம் வங்கி கணக்கு எண் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் டைப் பண்ணிடணும். நீங்கள் பேங்க் பேர் அடித்தோடனே வங்கி கிளையோட பேருக்கு வந்து அவங்களே ஆப்ஷன் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க. வங்கி கணக்கு எண் எதுவோ அதையும் டைப் பண்ணிக்கோங்க. நான் சும்மா குத்து மதிப்பாக ஒரு நம்பர்ஸ் டைப் பண்ணுறேன். டேட்டா ஸ்டோர்டு. அடுத்து 4th ஸ்டெப் வர்றோம். 4th ஸ்டெப்பில் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்ன இதோ அதை கொடுத்துருப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து வந்திருக்கும். அதில் ஒரு பேரை வந்து செலக்ட் பண்ண உடனேயே குடும்ப உறுப்பினர் 1 தொழில், அவங்களோட தொழில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலையற்றோர் அப்படின்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு குடும்ப உறுப்பினர் 1 மாத வருமானம் அப்படின்னு கேட்டால் 0ன்னு சொல்லி போட்டுட்டேன். குடும்ப உறுப்பினர் 1 வருமான வரி செலுத்துபவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை. உறுப்பினர் சேர்க்க அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அடுத்த மெம்பருக்கு அடுத்த குடும்ப உறுப்பினரை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணியாச்சு. அதுலேயும் அதே மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும் இப்போ 5 பேர் இருந்தாங்க அப்படின்னா 5 பேருக்குமே வருது. ஒவ்வொரு உறுப்பினராக அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சேர்க்கணும். சேர்த்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. டேட்டா ஸ்டோர்டுன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்க்கிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு சொந்த வீடு உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. ஆம்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அரசு திட்டத்தின் மூலம் நிதியுதவி பெறப்பட்டதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை. நில உடைமை விவரங்கள், குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்த நிலம் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் சேர்த்து 5 ஏக்கருக்கு மேல் நன்சை நிலம் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆம்னு கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. 10 ஏக்கர் புன்சை நிலம் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. இல்லை. அடுத்ததாக வாகன விவரங்கள், குடும்ப உறுப்பினர்கள் யாரிடமாவது கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனங்கள் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. நான் ஆம் கொடுத்துருக்கேன். உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற எனது ஆதார் எண், பயோமெட்ரிக் அல்லது ஒருமுறை கடவுச்சொல் தரவை ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்புக்காக வழங்க நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். 2வதா, எனது குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மேல் இல்லை. 3வதாக, எனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மேல் ஈட்டி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள் அல்ல. எனது குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சம் ஈட்டி தொழில் வரி செலுத்துவோர் யாரும் இல்லை. எனது குடும்பத்தில் மாநில அரசு, ஒன்றிய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகளின் ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் யாரும் இல்லை. எனது குடும்பத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், ஊராட்சி வார்டு உறுப்பினர்களை தவிர யாரும் இல்லை. எனது குடும்பத்தில் யாரும் சொந்த பயன்பாட்டுக்கு கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கவில்லை. எனது குடும்பத்தில் ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கு மேல் ஆண்டு விற்பனை செய்து சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்தும் தொழில் நிறுவன உரிமையாளர்கள் யாரும் இல்லை. எனது குடும்பத்தில் முதியோர் ஓய்வூதியம், விதவை ஓய்வூதியம், அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய ஓய்வூதியம் போன்ற சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெறும் குடும்ப உறுப்பினர்கள் யாரும் இல்லை. 10வதா, எனது குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட்டாக 5 ஏக்கர் நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு மேல் புன்சை நிலம் இல்லை. 11வதா, விண்ணப்பத்தில் என்னால் வழங்கப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் உண்மை. தவறான தகவல்களை கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற்றது கண்டறியப்பட்டால் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அறிவேன் அப்படின்னு நமக்கு ஒரு 11 ஸ்டெப்ஸில் ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு சமர்ப்பித்துருங்க. டேட்டா ஸ்டோர்டுன்னு வந்தாச்சு. இவ்வளோதான் டேட்டா என்ட்ரி வேலை.
நெக்ஸ்ட்டு பர்சனுக்கு நம்ம என்ட்ரு பண்ணணும்னா மறுபடியும் புதிய விண்ணப்பம் கொடுத்து நீங்கள் மறுபடியும் ஆதார் நம்பரையோ இல்லை பயோமெட்ரிக் வச்சோ தட்டச்சு வச்சோ நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறலாம். இல்லை நான் ஏற்கனவே பண்ணது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சமர்ப்பிக்கப்பட்ட படிவம் அதை கொடுத்து அதில் உள்ளதில் நீங்கள் வந்து திருப்பி வந்து பண்ணிக்கிறலாம். எந்த இது வந்து நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்களோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதான். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஆப்பில் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கான பதில் வந்து போடுறேன். நன்றி.